ஈசா ஜெகதீசா உமா பரமேசா இல்லை நடராஜா. இந்த ரூட்டில் தான் வந்து மீன்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த உழவு சந்தை எல்லாம் அந்த ரூட்டில் தான் மீன்லாம் விற்பாங்க. அப்போலாம் 96 இங்கே தான் நான் இங்கே இருந்தேன். தனியே ஜூன் மாதம் போய் சைக்கிளில் குடம் கட்டின்னு போய் அங்கே போய் பிடிச்சிடுவோம். கிணறு இப்போ போர் பிடிப்பாங்க. அப்போ ஒரே கிணறு கைப்பம் போய் கூட அடிச்சுனாங்க. கையில் அங்கே குடம் ஃபுல்லாக குமரன் குன்றம் அந்த மலை மேலே போய் கோயிலெலாம் போய் ஏறி அப்பனா வச்சு போய் ஏறி கத்தரி
கல் யானைக்கு கருவூட்டிய கலவு நெற்றிக்கல் சிறத்திலும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய என் தவத்திற்கு ஆகாய மாற்றமாக காட்சியளித்தால் அடியேன் சந்தோஷப்பட்டேன். அடியேன் கேட்கின்றவரும் எனக்கு தடையின்றி கடவுள் இறைவா நீ கேட்கு வரும் நான் கொடுத்தால் பலிக்காது. என் நிர்வாகத்திலே பாதுகா இல்லை. அதனால் இந்த உலகத்திலே முதல் கடவுளாக வழங்கப்பட்ட என் மகன் விநாயக பெருமாள் அவரை நோக்கி வரம் கேள், அவர் நேரே காட்சிக்கு வரம் கொடுப்பார். ஓ ஓ ஓ இறைவா பக்தர்களுக்கு தட்டாமல் மனம் தருவதால் தட்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்ற இறைவனே என் நவத்திற்கு காட்சியளித்தாய் என்று சந்தோஷப்பட்டேன். அடியேன் வரம் கேட்கும் தருவாயிலே வந்தாய். என்னுடைய மனைவி சக்தியானவள் தன் இடமாக செய்விட்டு திருவேலங்காடு சென்றிருப்பதால் இந்த சக்தி இல்லாமல் சிவன் வரம் கொடுத்தால் பரிதமாக. ஆனால் என் மகன் முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய என் அன்பு மகன் பிள்ளையார் விநாயகப் பெருமாள் அவனை கோரி தவத்தில் அமர்ந்தால் அவன் அருளால் கிடைச்சி நீ கேட்டவரும் கிடைக்கும் என்று கூறி மறைந்த இறைவா, இப்பொழுதே அந்த விநாயகப் பெருமாள் முதல் கடவுளை குறித்து வேண்டிய வரத்தை பெறுகிறேன். ஓம் கருணாதரி, ஓம் கருணாதரி. தேவதேவா, அடியே கேட்கும் வரத்தை ஓய்வுடைகளாம் பண்ணால் ஓய்வுதான் முதல் கடவுளாக திகழும் இறைவனே, உலகத்திலே கிரியேதா கிரியேதா சோபரி கலியுகம் அதற்கு முன்பாக பலியுகம் என்று அப்போது உலகம் உண்மையாக ஒரு நாள் பலீர் என்று வெடித்தது. மேலே ஆகாயமாக கீழே பூமியாக அப்போது ஓம் சக்தியாகி அன்னை உமையவன் அப்படி தோன்றி தருவாயினே. அப்படி தோன்றியவள் மரம் செடி கொடி மலை அனைத்தையும் கட்டி தழுவனார். அப்படி கட்டி தழுவியும் உன்னுடைய துணை சேரவில்லை என்று படைத்தாய், அந்த உருவத்திற்கு கொடுத்தாய். அந்த உருவம் அம்மா என்று அப்படி அம்மா என்று வருவனை எப்படி நான் கடவுளாக தன்னுடைய மகன் இல்லையா அந்த உமையவரின் அந்த உமையவராக உருவாக்கப்பட்ட
ஜனநாதனே ஓ ஆனந்தம் கொண்டேன் நான் அப்பா ஆனந்தம் கொண்டேன் ஆனந்தம் கொண்டேன் உன்னதுக்கு சொல்ல யாரும் இல்லை உன்னதுக்கு சொல்ல யாரும் இல்லை தப்பீதம் இல்லாமல் தரணியில் வந்து அப்பா ஆனந்தம் கொண்டேன் கடவுளே விநாயகா வேறமுகா என்று அழைத்திருக்கின்றார். அழைத்த காரணம் என்ன? எதற்காக என்னை அழைத்திருக்கின்றார்? அடியேன் கேட்கின்ற வரத்தை எனக்கு கடலின்றி தர வேண்டும் அல்லது கடலின்றி தர வேண்டும். வரத்தை நான் தர வேண்டுமா? என்ன உரைக்கின்றாய்? தேவா இந்த உலகத்திலே என் தொழிலை முதலாக நினைத்து ஆரம்பம் செய்தாலும் அது தொழில் உண்மை முதல் கடவுளாக நினைத்து செயல்படும் தொழில் வெற்றி பெற்று வருகின்றது. அத்தன்னை போல் முதல் கடவுளாக உண்மை நான் பேசியேன். என் நவத்திற்கு காட்சிக்கு இளையவன் அதுவே கேட்கின்ற வரம். இந்த பணந்த உலகில் சாகாவரம் வேகா உடல் மக்களுக்கு தட்டாமல் வரம் தருவதை திறந்து தட்டால் என்று பெயர் பெற்ற உனது தந்தை இறைவன் இப்பொழுது நான் அவரை கோரி தருவாய்கிறேன். என் சக்தியாளர் தன்னுடைய இடமாகத்திற்கு அமர்ந்துவிட்டால் சக்தி இல்லாமல் இந்த சிவன் நாம் வரம் கொடுத்தால் பலிதினமாகாது. அதனால் உலகத்திலே உள்ள முதல் கடவுளாகவும் அந்தமகன் விநாயக பெருமாள் இருக்கின்றார். அவரை பிரிக்க வேண்டிய வரத்தை பெற்றிருக்க வேண்டிய கூறி மறைந்தார். ஹலோ தன்மை போல் என் நவக்கிழமை கூறி அமர்ந்தேன். ஜனநாதராய எனக்கு மனமகிழ்ச்சி அடியே இந்த படர்ந்த உலகில் சாகாவரம் வேகா உடல் ஓகா செயல் எந்த விதமான ஆண்களால் உலகத்தில் தேவர் மூவர் யாவராக இருந்தாலும் அதாவது யோனி மார்க்கமாக யாராக இருந்தாலும் அவர்களால் அழிவி என்பதே அத்துடன் அன்னை உமையவள் தாய் இருக்கிறார்கள் அல்லவா? அன்னை உமையுடைய என்னுடைய உயிராகப்பட்டது. அன்னை உமையவள் அவருடைய வலது காலில் சிலம்பில் முத்துக்களாக என் உயிர் பதியது. ஏனென்றால் தேவர்களால் ஆபத்து என் உயிராகப்பட்டது. உன் அன்னையின் வலது காலில் சிலம்பில் முத்துக்களாக பதிகிறது. முத்துக்களாக என்றால் வரத்தை பெற வேண்டும். அதற்காக இப்படி எல்லாம் படையில வந்து போட்டு வச்சுக்கிறேன். நீ என்ன அவங்க புரிய கடலைன்னா நல்லா சாப்பிடுவேன், போய் கொண்டுனா நல்லா சாப்பிடுவேன், எல்லாம் தெரிந்து கொண்டா தேவையா? நல்லா சாப்பிடுவேன். திருத்தா எனக்கு வரம். இது போல முன்னொரு காலத்துல ஒரு அரக்கா குலத்தை சேர்ந்தவன் இப்பேற்பட்ட படையில வைத்தான். ஏன்னா அவன் வாங்கிய வரும் அப்படி யோனி வழியால் பிறக்கால் எவன் இருக்கின்றானோ அவனால இருக்க வேண்டும். ஆகையால் யோனி வழியால் பிறக்காதவன் என் தந்தை பார்த்தா, மகனே வர வேண்டும், உன்னால்தான் அந்த அருணாசுரனை அழிக்க முடியும். வரப்பெற்ற என் தாயாதி சிறப்புடன் வாழ மறுத்து தேவர்களாகிய உங்களை எதிர்த்தார். அப்படி எதிர்த்தீர்கள். நீங்கள் தான் மரத்தை வாங்கின என்ன பண்ணணும்? அதை வைத்து வாழணும். அதை வாழ்த்து வாழ தகுதி இல்லாமல் வரம் கொடுத்தவனிடத்திலே உங்கள் திறனை காட்டுகின்றீர்கள். அப்படி என்ன செய்ய வேண்டும்? உங்களை விட்டு வைக்கலாமா? அதை அழைத்தார் என் தந்தை, மகனே மனநாசம் அழிய வேண்டும், ஆனால் தோணி வழியால் பிறக்காத ஒன்றாதான் முடியும் என்று என்னை அனுப்பி வைத்தார். நான் என்னத்தை அழிக்கலான்னு போனேன். அது நேரத்தோட தாழ தெரியுமா? எப்பேற்பட்ட படையிலே போட்டு நீ சாப்பாட்டை கொடுத்தான். சாப்பிட்டவன எப்படி ஒரு வீட்டுல முண்டை வீட்டுக்கு என்ன பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால கொல்லாம வீட்டுக்கு போயிட்டான்.
எங்க அப்பா பார்த்தாரு கோவம் வந்தது தந்தைக்கு. மகனே மகனாசுரனை கொண்டு விட்டு வருகிறேன் என்று சென்றான். ஆனால் வெறும் கையோடு வருகின்றாய் என்று சொன்னான். ஆனால் தந்தை உழைத்தார். என்ன தெரியுமா மகனே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது என்பதற்காக வந்துவிட்டாயே, அவன் துஷ்டன். அவனை விட்டு விட்டால் இன்னும் எத்தனையோ உயிர்களை அழித்து விடுவான். ஆகையால் அவனை அழித்து விட்டால் என்று மறுபடியும் அவன் கேட்டு இந்த ஆயுதத்தை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஆயிரம் எடுத்து போறான், படையில போடுறான், சாப்பிடுறான், புரிஞ்சு வச்சுக்கான். பிரம்மதேவன் தண்டத்தை கொடுத்து அனுப்புகின்றான். நீ படையில போட்டான், சாப்பிடுறான், புரிஞ்சு வச்சுக்கான். எது போட்டா உனக்கு தெரியாது, கட்ட போட்டுக்காங்க. நான் என்ன செய்வது தெரியுமா, இவனை இப்பெல்லாம் செய்தப்ப சொல்லிட்டு எடுத்தேன், அவன் கையில பிடித்து ஆவென்று குதித்து விட்டேன். அவனை அவ்வளோ போனாலும் வயிற்றுக்குள்ள போனவன் எரியுது, பத்தி எரியுது. ஐயோ அங்கமெல்லாம் நோகுதையோ, பட்டி இங்கே எரியுதையோ. அப்பொழுது எருக்கு மாலையா போட்டாங்க. அப்படியே அந்த எடுத்து படையில இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் வச்சு குடுக்குறாங்க. அப்படியே அந்த பைக்கு எடுத்து படையில. ஆனால் இது குறைய வேண்டும் என்றால் அருகம்புல் சொல்லக்கூடிய அருகம்புல் எடுத்து வந்து மாலையா போட்டாங்க. அதுல இருந்து அந்த மாதிரி நான் பாடுகள் போட்டு எனக்கு பயமா தான் இருக்கு. இல்ல அந்த மாதிரி நான் போட்டு ஆள் பண்ணலாம் நினைக்கிறேன். அப்படி என்றால் நீ வரத்தை கேட்டிருக்கின்றாய். நீ தாக்கிலே தாக்கலாம். என்னுடைய வாகனம் இருக்கிற முதுபலி எலி வாகனம். எலி அவர் சாப்பிட்டாலே எல்லாம் சாப்பிட்ட மாதிரி. அதெல்லாம் முதல்ல அவர் உட்கார வைக்கிற சாப்பிடுறது. எதுக்கு நான் பாடல் போட்டுக்கிறேன், சாப்பிட்டாதான் எனக்கு மன திருப்தி. அப்படியா? இந்த பாமர மக்கள் உனக்காக சொன்ன உடனே ஓடி வந்து ஒரு அம்மையார் அனைத்தையும் எனக்கு கொடுத்திருக்கின்றார். அவள் மீது பக்தி. அவர்கள் மனதுக்காவது நீ சாப்பிட்டாதான் எனக்கு ஒரு திருப்தி. தேவதேவா, இறைவன் எங்கும் இருக்கின்றான், எம்மையும் இருக்கின்றான், இருக்கின்றான் இறைவன். இப்போ என் மேலும் இருக்கின்றான் இப்பொழுது நாங்கள் போன்ற படையில இருந்தால் மனம் மகிழ்ந்து இதை ஏற்பாடு செய்த கிராம மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை சுப்பரம் செய்து இதற்கு கும்பாபிஷேகம் விழா செய்து எத்தனையோ செலவு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். மழை விடாத மழை பெய்கிறது. அந்த மழையிலும் ஏதோ கொஞ்சத்திலே பார்த்தாலும் மழை திருச்சியோடு பார்க்கிறார்கள். அவர்கள் பார்ப்பவரும் இந்த விழாவிற்கு இந்த ஏற்பாடு செய்தவரும் இந்த கிராமத்தால் அப்படியே எனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றார்கள். மட்டுமல்ல, இருக்கிற அனைவரும் 4448 வியாதிகள் சொல்லக்கூடிய வியாதிகள் அணுகாமல் நாட்டுக்கு கோமாரி மனிதனுக்கு பேமாரி சொல்வதற்காக எந்த நோய்நொடியும் அணுகாமல் பில்லி சூன்யம் யாவல் என்றும் அணுகாமல் நான் காத்திருக்கிறேன். நீ கேட்ட வரம் உனக்கு கிடைக்கும். அதுல ஒரு இக்கு வைக்கிறது கிடைக்கும். ஆமா, என்ன வரம் கேட்ட? நாகாவரம். நாகாவரம் என்று கேட்கிறார். உலகத்தில் மனிதனாக பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று நிச்சயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வரத்தை விரும்பினே வரம் என்று கேள்வி என்று கேட்கிறேன். அந்த நேரத்திலே என் வீடானது என் தாயாகிய உமையவளுடைய வலது காலில் நிலவில் முத்தாக பதிய வேண்டும் என்று கேட்கிறேன். அப்பேற்பட்ட வரத்தை உனக்கு கொடுக்கின்றேன். ஆனால் என்ன? ஆனால் நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்ய வேண்டும்? ஒரு வரத்தை பெற எளிதில் பெற்றுவிட முடியுமா? அப்பா வரத்தை வைத்து வாழ உனக்கு தகுதி இருக்குதான் இல்லை, இவ்வளவுதான் போட்டுக்கிறேன். ஒண்ணு என்னமோ
அந்த வரத்தை வைத்து நீ வாழ்கின்றாய் என்று கல்விக்கு குறிப்பிடுகிறா அதற்காக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பஞ்சம யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை செய்ய வேண்டும். என்ன பஞ்சகத்து யாகம் என்பதை ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்று வைக்கிறாய். அப்படி பஞ்சகத்து யாகம் என்றால் என்ன? அந்த யாகத்தின் பொருள் என்பது இல்லையே. பஞ்சகத்து யாகம் என்றால் நரபலி என்று உரைப்பார்கள். நரபலி எனக்கு செய்யக்கூடாது. இந்த தாய் இருக்கின்றார் அல்லவா, அன்னை உமையவள் உயிர்வழி கேட்பார்கள். அவளுக்கு 100 பேரை கொண்டு வந்து பலியிட வேண்டும். அதிலே 98 பேர் யாரோட பலியிடலாம். ஆனால் இதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க பாரு, அவள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும்னா 32 லட்சம் பொருந்தியவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கொண்டு வந்து பலியிட்டால் அதுவும் சாதாரணமா இல்ல. அவங்க 32 லட்சம் பொருந்தி இருக்கணும். அவங்க சதியும் பதியமா இருக்கணும். கணவன் மனைவியா இருக்கணும். இளம் தம்பதிகள் கணவன் மனைவியா இருக்கணும். அவங்க கொண்டு வந்து பலி கொடுத்தா நீ கேட்ட மாதிரி இந்த பஞ்சகத்தியாகத்தை நான் வெற்றி பெறுவேன். வெற்றி பரிதமாகும். ஆமா, நீ கேட்டது கொண்டு என் அன்னையின் வலது காலி முத்தியில முத்தாக நீ இருப்பாய். அப்படி இருக்கும். உனக்கு கொல்லவோ வெல்லவோ யாராலும் முடியாது. அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்து அப்படியா? ஆமா. ஆனால் அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட உண்மையோ ரத்தம் சம்பந்தப்பட்ட யாரையாவது கொண்டு வந்து பலி கொடுத்தால் உன்னையோ பலி எடுத்துக்கோ. ஆமா, பஞ்சகத்து யாகம் செய்ய வேண்டும். பஞ்சகத்து யாகம் என்றால் என்னவென்று கேட்டீர். பஞ்சகத்து யாகம் என்றால் 100 பலி கொடுக்க வேண்டும் என்றாய். அது 98 வழிகள் எப்படி வேண்டும் என்று இருக்கலாம். ஆனால் 99 100 என்று சொல்லக்கூடியது இளம் தம்பதிகளாக இருக்க வேண்டும். சதியம் பதியமாக இருக்க வேண்டும். 32 லட்சம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களை கொண்டு வந்து பலியிட வேண்டும் என்றாய். ஆனால் என்று நினைத்தாய். ஆனால் நீ கொடுக்கின்ற பலியிலே 98 பலி எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். 99 100 என்று சொல்லக்கூடிய பலி தன் இனத்தை சேர்ந்தவர்கள், என் இனத்தை சேர்ந்தவர்கள் யாரையாயும் பலி கொடுத்தால் மரணம் நிச்சயம். இது மனம் வைத்துக் கொள்ளுப்பார். இப்படியும் ஒரு வரம் தருவாய்களா எதிர்பார்க்கிறேன். இப்படியும் வர கேப்பன் எதிர்பார்க்கறது யாருங்க? அப்ப நான் இப்படியும் கொடுத்ததான் ஆகணும். நீ உரைத்ததை போல் உன் அன்னைக்கு நான் பஞ்சகத்து யாகம் செய்கின்றேன். அந்த பஞ்சகத்து யாகம் செய்ய வெற்றி பெறுகிறேன். என் ஆசீர்வாதம் கொண்டு எல்லோடு சென்று புறப்படுகின்றேன். இறைவா, எப்படியும் ஒரு மனம் தருவாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பஞ்சகத்து யாகம் செய்ய வேண்டும் என்று வைத்தால் பஞ்சகத்து யாகம் என்றால் என்னவென்று கேட்டேன். 100 பலியிட வேண்டும் என்றார். அன்னை உமையவளுக்கு பலி தர வேண்டும் என்று வைத்தார். 98 99 என்று சொல்லக்கூடிய 100வது பலி தன் இனத்தை சேர்ந்தவர்களை பலி கொடுத்தால் அன்றைய அன்னையால் மரணம் என்று வைத்திருக்கின்றாயா? அப்பேற்பட்ட பலியை நான் என்று போகிறேன். நீங்கள் எவைக்கு வரப்போகிறேன். இது நடக்கிறாத செயலில் இதுவும் உண்டு. வரே வரே வரே
உண்மைதான். யான் இமாச்சலம் செல்லும் தருவாயிலே கற்பனையாக இருந்தால் உண்மைதான். ஒரு அழகான ஒரு பெண்மணி ஈண்டெடுத்திருக்கின்றேன். உண்மைதான். அத்தா வரம் பெற்று வந்திட சதேசனையும் வந்திடம். வரம் பெற்று வந்திட சதேசனையும் வரம் பெற்று வந்திட சதேசனையும் கண்டிடம். அத்தா வரம் பெற்று வந்தே சர்வேசனையும் கண்டேன். மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது தெரியுமா? இரண்டாலும் இதற்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும். ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் என்று என் அன்பு தம்பி மறைந்தான். அந்த தம்பியே இப்போது மகளாக பிறந்திருக்கின்றார். உண்மைதான். இருந்தாலும் நீ குழந்தையை பார்த்தால் அந்த தேவ சபையிலே அரம்பை எப்படி சிறப்பாக அழகிருக்கமாக இருக்கின்றாரோ உண்மைதான். தந்தை போல அழகாக இருக்கின்றது. உண்மைதான். ஏய், அந்த தேவ சபை தான் அரம்பை இருக்க வேண்டும். இருக்க வேண்டுமா? நம்முடைய அசுர குலத்தில் ஏற்பட்ட பெண்கள் பிறக்கக்கூடாதா? உண்மைதான். அதனால் அசுர குலத்தில் அழகான பெண்கள் பிறந்ததால் இன்று முதல் நீ குழந்தை அசுர குல அரம்பா வாழ்க! இரண்டாலும் குழந்தை பிறந்து விட்டது, பெயர் ஒன்று சூட்டி விட்டாய். இந்த நாடு நகரத்தை எப்படி ஆளும் என்று நம்ம குலக்குருவான சுற்றுலாச்சாரியிடம் சென்று ஜாதகத்தை கணித்து பார்த்து வாருங்கள். இவள் பிறந்த நேரத்தையும் ஜாதகத்தை நான் கணித்து பார்த்து வர வேண்டும். அதுதான் நீ உண்மைதான். அழ வேண்டாம். செல்வின் பிறந்தால் எங்கள் செல்வின் பிறந்தால். விமலா, நான் உன் வார்த்தையை கேட்டால் உன் கருமான இதயத்தை இருளாக மாற்றிக் கொள்ள வேண்டும். தன்னையே இருளாக மாற்றிக் கொள்ள என்ன உனக்கு ஜெயம்தான்? தன் மகள் பிறந்த நேரத்தை நான் கணித்து பார்க்கும் தருவாயிலே தன்னுடைய குலகுரு சுக்லாச்சாரி அவர்கள் என்ன உரைத்தான் தெரியுமா? என்ன உரைத்தார்? தன்னுடைய மகள் கேட்டைய நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தால் தன்னுடைய கோட்டைக்கு
வந்திருக்கின்றது ஒரு பெண்மணி. நாட்டை விட்டு புறப்படுங்கள், எங்கேயாவது சென்று மகளை காப்பாற்றலாம். கண்ணே விமலா, நீ எப்படி இந்த குழந்தை மீது பாசம் பற்று வைத்திருக்கின்றாயோ அதைவிட அளவுக்கு அதிகமான பாசத்தை நான் வைத்திருக்கிறேன். அதனால் என் செய்வது இவர் பிறந்த நேரம். தன்னுடைய குலம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நேரத்தில் தன்னுடைய கண்ணையை தியானம் செய்தவர் தன்னுடைய குலங்களுக்கு பாசம். அவர்கள் உரைக்கும் வார்த்தையில் பொய்யிருக்குமா? இவள் ஆகாத நேரம் ஏற்றைய ரத்தத்திற்கு பிறந்த காரணத்தால் தன்னுடைய தோற்றத்தை ஆகாது என்பதை தெரிவிக்கிறார். இவள் இருந்தால் இந்த நாடியை அழித்து அதனால் நான் இந்த நாடா குழந்தையா என்று நான் தீர்மானித்தேன். ஒரு குழந்தை போனால் மற்றொரு குழந்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இழந்த நாட்டினை மீண்டும் பெற முடியுமா? அதனால் ஆகாத நேரத்தில் பிறந்த தன்னுடைய மகள் அரம்பம் என்ற முதல் நமக்கு ஆகாமலே போன ஆகாமல் பிறந்த குழந்தை ஆகாமலே போக வேண்டும் இருக்கின்றாய். என்ன போதினாவும் செய்து பெற்ற குழந்தை கொள்ளலாம். அவர்கள் பிள்ளையினுடைய அருமை எத்தனை மாறுபட்டு இருப்பார்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு புத்திர பாக்கியத்தை ஆகாமலே போக வேண்டும் இருக்கின்றாயே, என்னால் கொடுக்க முடியாது. ஆகாத நேரத்தில் பிறந்தவள் இவள் இருந்தால் இந்த நாடி அழிந்த மண்மேடாக போக வேண்டும் என்று இருக்கின்றது. ஆத்மீயப்பட்ட குழந்தை இருந்தது. அதனாலே குழந்தையை கொழுந்து என்று கேட்கிறது. தர மறுக்கின்றார். தர முடியுமா? முடியாது. என்ன வார்த்தை தெரிவித்தாயடி நீ?
சுமந்து சுமந்து பெற்றெடுத்த வழியெல்லாம் அம்மா என்று ஒரு வார்த்தை அப்போதுதான் மாறுகின்றேன். பாவிக்கு எனக்கு அம்மா என்று வார்த்தை கேட்பதற்கு அருகற்றவளாகிவிட்டேன். அம்மா நான் எப்போது பார்க்க போகின்றேன் தாயே. அன்னம் விட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு மகளே இடத்திற்கு நானும் வருகின்றேன் தாயே. அம்மா அதை பார்த்தாயா ஆழியனும் சமத்திரத்தை நான் உழந்து உயிரை பிரித்து செல்கின்றேன். அம்மா அதை பார்த்தாயா நீ சென்ற பிறகு இந்த பாவி நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இதோ உன்னோட வருகின்றேன் தாயே, என்னை மறந்து விடமா. உன்னை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் மகனே. இவை அனைத்தும் இருந்து மண் கோட்டையாக மாறிவிட்டதே மகனே, மண் கோட்டையாக மாறிவிட்டது. நீ ஆகாத நேரத்தில் பிறந்த காரணத்தால் இதன் ஆதி ஆகிய வேண்டும் என்று மாமுனிவர் உழைத்த காரணத்தால் பெற்ற மகள் என்று பாராமல் இந்த பாவில் உன்னை நான் கொல்ல மனம் புரிந்து விட்டேன் மகனே. உன்னை கொல்ல மனம் புரிந்து விட்டேன் மகனே. ஏன் செய்வது உன் வாழ்க்கையின் விதி இதுதான் என்று இருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும் மகளே, யாரால் முடியும்? நீ நலமுடன் இருந்தால் இந்த நாடு அழிய வேண்டும் என்று நினைக்கின்றது. அதனால் பெற்ற மகன் என்று பாராமல் இருக்கின்றார். உன்னை கொல்ல வேண்டும். போ 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 மகளே, கொல்ல வேண்டும் என்று மனம் புரிந்து வந்தேன். ஆனால் கற்றாரியை ஓங்கும் தருவாயிலே இந்த பாவியன் கர போங்கவில்லையே. எந்த பாவியின் கர போகவில்லையே மகளே, பாவியின் கர போகவில்லை. என் செய்வேன், என் செய்வேன், என் செய்வேன் மகளே, என் செய்வேன். நாடா குழந்தையா என்று பார்க்கும் தருவாயில் இந்த நாடுதான் எனக்கு முக்கியமாக, இந்த நாடுதான் எனக்கு முக்கியமாக தெரியும். கொல்ல மனமில்லை.
அது ஆடி என்று செல்லும் சமுத்திரத்தில் வீசி எறிகிறேன். ஓ ஓ மாட்டு மனித மகளே மாட்டு